தேமுதிக இணைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பேச்சுவார்த்தை நடைபெறுதா? இல்ல, அது பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இங்க கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அருண்ராஜ் தாவகட பொதுச்செயலர் அவரு கொள்கை பரப்புச்செயலர் அருண்ராஜ் பாஜக இந்த விஷயத்துல மிரட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்தை வச்சு மிரட்டுறாங்க சிபிஐ வச்சு. தமிழ் சிபிஐ பார்த்தா அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. யாரு கொடுத்திருக்காங்க? அருண்ராஜ் தாவகட கொள்கை பரப்புச்செயலர். பாரதிய ஜனதா கட்சி யாரையும் எங்கேயும் மிரட்டுறது கிடையாது. இது பேச்சுவார்த்தை எல்லாமே மதிப்புக்கான இபிஎஸ் அவர்கள் தான் செய்யறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. தேவையில்லாம இந்த மாதிரி விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் பேசுவது அது அர்த்தமற்றது, நியாயமற்றது. இது போல பேச வேண்டாம் என்று நான் கேட்கிறேன். அழைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருமே அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே இபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க. ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அதுல இருந்திருக்கிறாரு. அந்த கட்சியை பற்றி, அடுத்த கட்சியை பற்றி, இந்த தோழக கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனைகளை பற்றி நாம் எதுவும் பேச முடியாது. இல்ல, இப்ப என்டிஏ கூட்டணியில பேச்சுவார்த்தை போட்டு மொத்தமா கூட்டணி இதுக்கப்புறமும் வேற கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா திமுக ஏற்கனவே இருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் பத்திரிகையாளர்கள்லாம் முன்னாடி துருவி கேட்டீங்க. எல்லாரும் உங்களை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்களே நீங்க எப்படின்னு கேட்டீங்க. நான் சொன்னேன், தை பிறந்தால் வழி பிறக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட அடிப்படையில் இப்ப பாத்தீங்க, நீங்க இப்போ மதிப்புக்குரியான டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, மதிப்புக்குரியான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் எத்தனை கட்சிகள் வாய்ப்பு இருக்கிறதோ அது கண்டிப்பாக வரும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெற்று நிச்சயமாக ஆட்சியை கொடுக்கும். என்டிஏ கூட்டணி இதுதான் இறுதி கிடையாது அப்படின்னு சொல்லி தேமுதிக பிரேமதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல, அதை பத்தி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கலாம். நம்ம கூட சொல்லியிருக்காங்களா? அதனால இல்ல, அதை பத்தி நீங்க அவங்கள்ட்ட கேட்டாதான் அவங்களுடைய விளக்கம். கூட்டணியை பத்தி வெளியில யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமையில இருந்து போய் அறிவிப்பு வந்திருக்கு. அதை போய் பாக்குறீங்க. கூட்டணி பத்தி தொகுதி பகுதி பத்தி பேச வேணாம், ஆக்கப்பூர்வமான வேலையை மட்டும் பாருங்க, புதுடியில பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ பேசி சர்ச்சை இருக்கு காங்கிரஸ் பத்தி. அதனால அந்த அறிவிப்பு வந்து நினைக்கிறீங்களா? இல்ல, அதனால தானே அதுல என்ன அவங்களுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவும் குழப்பம் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு முந்தைய ஒரு மாசம் முன்னால அவங்களெல்லாம் எங்களை கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள பத்தியே பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அவங்க கட்சிக்கு அவங்க ஒரு அறிக்கை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அது அவங்களுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அறிக்கையை மட்டும் வைத்து மக்கள் ஏமாற மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அதாவது ஓல்டு பென்ஷன் ஓய்வூதிய பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவோம்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2021 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்போ 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படின்னா அடுத்த ஜூன் மாசம் தருவாங்க. கொடுக்க முடியாதவன் எதையோ காட்டுற மாதிரி இத மாதிரி ஒரு ஏமாற்று வேலை யாரு செய்ய முடியும்? திமுகவை தவிர வேற யாரும் இந்த ஏமாற்று வேலையை செய்ய முடியும். அடுத்த ஜூன் மாசம் இந்த ஆட்சியில் இருக்க போறாங்களா? இல்ல. அப்போ ஆட்சியில் இல்லாதவங்க கொண்டு வரணும்னு சொன்னா அதையும் நம்பி சில பேர் இருக்கிறாங்க. அதையும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் நீங்க அதை யாரும் பெருசுபடுத்துற மாதிரியே தெரியல.